அன்பான நண்பர்களே, ஆதியாகமம் முதல் பகுதியிலிருந்து ஒரு சில சத்தியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலாவது அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது: பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அநேருடைய கேள்வி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான் போட்டிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே இது ஒழுங்கினமாக இருந்துச்சின்னு போட்டிருக்க. இல்லை நண்பர்களே, முதலாவது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருந்தது என்று வேத வியாக்கியானர்கள் சொல்லுகிறார்கள். அதிலே பிசாசானவன் தேவன் படைத்த அழகான உலகத்தை அலங்கோலமாக ஆக்கிவிட்டான். அதுக்கப்புறம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து ஆங்கிலத்தில் கிரியேஷன் என்று சொல்கிறார்கள். அது கிரியேஷன் கிடையாது, ரீக்ரியேஷன். மறுபடியும் கர்த்தர் அதை செப்பனிட்டு பார்க்கிறோம். அதைத்தான் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் பிந்தின பகுதியிலே பார்க்கிறோம். நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். ஆகவே அவர் நம்மிடத்திலே அகில உலகத்திலும் ஒழுங்கை எதிர்பார்க்கிறார் என்பதே அருமையானவர்களே இந்த இயற்கையே நமக்கு போதிக்கிறது. பாருங்க, ஆபிரகாம்கிட்ட இந்த நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமான்னு கேட்டார். அவன் முடியாதுன்னு சொன்னான். ஆனால் சத்தியவேதம் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 147வது அதிகாரம், சங்கீதம் 147 4ஆம் வசனம், அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாது. பாருங்க, எண்ணக்கூடாத நட்சத்திரங்கள் அத்தனைக்கும் லக்கம் விட்டு அத்தனைக்கும் பேரிட்டு அவளை அழைக்கிறார் என்று சத்தியவேதம் சொல்கிறது. நம்மளை தேவனை போல ஒழுங்கான ஒரு நபரை நீங்கள் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியாது. ராத்திரி நேரத்தில் வானத்தை பார்த்தா போதும், அருமையானவர்களே, ஜெகஜோதியாய் எல்லாம் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிற கோளங்கள் எல்லாம் துல்லியமாக அதனுடைய பாதையிலே தெளிவாய் செல்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகவே தேவனுடைய ஒழுங்கை குறித்து அருமையானுடைய கேள்வி கேட்பதில் பிரயோஜனம் இல்லை. நாம் அதை கடைபிடிக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்கள், யோபு கர்த்தர்கிட்ட கேட்டான், அவருடைய ஒழுங்கை பற்றி தான் கேட்டான். பணக்காரங்களாக இருக்காங்க, உடனே தண்டிக்க மாட்டேங்கியாரு, நல்ல ஆடி பாடி பிள்ளைகள்லாம் கொழுத்து போயிருக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது கர்த்தர் சொன்னார், அருமையின் நட்சத்திரத்தின் சுயர்ந்த சம்பந்தத்தை நீ இணைக்கக்கூடுமோ, அல்லது மிருக சிரீசத்தின்
கட்டுகளை அவிழ்ப்பாயோ? ராசிகளை அதனதின் காலத்திலே வரப்பண்ணுவாயோ? துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ? வானத்தின் நியமங்களை நீ ஆளுவாயோ? இது கேட்ட மாத்திரத்திலே யோபு வாயை பொத்துக்கிறேன்றான். காரணம், கர்த்தர் சொல்லுகிற சில காரியங்கள் அது வாய்க்குள்ளே நுழைய மாட்டேங்குது. ஆகவே கர்த்தரை போல ஒழுங்கான ஒரு ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய அகில உலகத்தையும் சமுத்திரத்தையும் மலைகளையும் பூமியையும் நட்சத்திரங்களையும் கோலங்களையும் இவ்வளவு துல்லியமாக ஆளுகை செய்ய வேண்டுமானால் அருமையானவர்களே, அவர் எல்லாற்ற காட்டிலும் ஒழுங்கிலே சிறந்தவராய்த்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 19:1 விதமாக சொல்கிறது. சங்கீதம் 19:1, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவித்தறிவிக்கிறது. அவளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆயிலும் அவளின் சத்தம் பூச்சக்கரம் எங்கும், அவள் வசனங்கள் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது. இதுவரைக்கும் சூரியன் ஒரு நாளும் சந்திரனுடைய பாதையில் குறுக்கிட்டதில்லை. அங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிடும்னு சொல்லி. தேவையில்லை, மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எழுதப்படுகிறது. கர்த்தர் எனக்கு வைத்த பாதை அது மிகச்சிறந்த பாதை. அவர் என்னை தனிப்பட்ட ரீதியிலே நேசிக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் அவர்த்து வருகிறது அல்ல. ஆகவே தன் பாதையில் அது ஓட மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு ஒழுங்கு கிரமம் பாருங்க. சூரியன் சந்திரனுடைய பாதையில் குறுக்க ஒரு நாள் போய் பார்ப்போம்னு சொல்லி போச்சுன்னா அவ்வளோதான், உலகமே அழிஞ்சிடும். அருமையானவர்களே, ஆகவே அகில உலகத்தையும் இவ்வளவு சீராய் ஒழுங்காய் கிரமமாய் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இங்கே ஒழுங்கீனத்தை ஒழுங்காக மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய ஒழுங்கை பற்றி இன்னும் 2 வசனங்களை தர விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். மார்க்கு 6:39. வனாந்திரத்தில் இருக்கிறார்கள், ஆண்கள் மாத்திரம் 5000 பேர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மொத்தம் கிட்டத்தட்ட 20,000 பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சீசர் சொல்கிறாங்க, நேரம் ஆயிட்டு, ஊர் தூரமாக இருக்குது, ஜனங்களை அனுப்பிடணும்னு சொல்லி. கர்த்தர் கேட்டார், உங்கள்கிட்ட எத்தனை அப்போ இருக்குது? 5 அப்போ இருக்குது, 2 மீன் இருக்குது, அது ஏன்கிட்ட கொண்டு வா. அதை கர்த்தர் ஆசீர்வதித்து அவர்களை அவிதமாய் பந்தி வைக்கும் பொழுது அதில் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன். மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 39ஆவது வசனம். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி
அவர்கள் கட்டளையிட்டார். நிச்சயமாக அருமையானுடைய கூட்டம் கூட்டமாக அவங்கள வந்து சாப்பிட்டு போங்கன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒரு சாப்பாடு நடக்காது. ஆகவே பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 100 பேராகும், 50 50 பேராயும் உட்கார்ந்தார்கள். இயேசுநாதர் எப்படிப்பட்டவர் பாருங்க. அவர் தச்சன்னு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், அவர் 100 100ஆக 50 50ஆக உட்காரு. 51ஆவது ஆள் இருந்துச்சுன்னா எழுந்து அடுத்த வரிசையில் உட்காரு. அப்போ தான் அற்புதம் நடக்கும். ஆகவே அற்புதத்தின் தேவன், அவர் ஒழுங்கின் தேவன். நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களும் ஒழுங்காக இருக்கும் பொழுது காரியங்கள் சீராய அருமையானே நடக்கும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, லூக்காவின் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், லூக்கா 10:1, இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்பாக 2 2 பேராக அனுப்பினார். ஏன் 3 பேரை அனுப்பக்கூடாது? அது தேவ ஒழுங்கு. 2னா 2 தான். அருமையான இங்கே பாருங்கள். ஆகவே 70 பேரை கூப்பிட்டுட்டு அவங்கள 2 2 பேராக பிரித்து அனுப்புகிறார் எழுதப்பட்டிருக்கிறது. 2 உதாரணம் மாத்திரம் பார்த்தோம். வாழ்நாள் பூராவும் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக அவர் செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவனுடைய ஃபாலோவர்ஸ், அவரை பின்பற்றுகிற நாம் அருமையானவர்களே, ஒழுங்கில் வந்து சிறப்பானவர்களாக இருக்கும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஒழுங்கானவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கான போதகர்மார் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அருமையானவர்களே, இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்கிறது. ஆகவே தொடர்வோம். குடும்பத்தை குறித்து கர்த்தர் அருமையானவர்களே சில ஒழுங்குகளை வைத்திருக்கிறார். அதை பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். கவனியுங்கள், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோன்னு சொன்னால், முதலாவது ஒரு ஆணைத்தான் அவர் படைத்தார். அருமையானவர்களே, அதிலிருந்து பெண்ணை எடுத்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் குடும்ப ஒழுங்கு, ஆண் பெண் என்று திட்டமாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இது மாறும்பொழுது அருமையானுடைய குடும்பங்களிலே பிரச்சனைகள் ஏற்படலாம். ஏனென்றால் தேவன் வைத்த படைத்த ஒழுங்கு விதமாக தான் படைத்திருக்கிறான். ஆண் குடும்பத் தலைவன், அவன் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். தேவனுடைய ஆலோசனை குடும்பத்துக்கு சொல்லி அவளை சீவனுக்கு நேராக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணமாய் இருக்கிறது. அதை மாற்ற முடியாத அருமையானவர்களே, மாற்றினால் பிரச்சனை. ஆகவே பெண்ணும் ஆணுமாக உருவாக்கினார் போல ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கினார் என்று நான் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, முதலாவது மனுஷன் படைக்கப்பட்டான். அவனிடத்திலிருந்து கர்த்தர் அருமையானவர்களே ஏவாளை அவன் விலாயிலிருந்து எடுத்து உருவாக்கினார், அவனிடத்திலே கொண்டு வந்தார் என்பதை பார்க்கிறோம். வாசிக்கிறேன்.
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். ஏவாள் இல்லை என்பதையும் நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏவாள் இல்லை, ஆதாம் மாத்தான் இருந்தான். அவனுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஒழுங்கை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குடும்ப ஒழுங்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி இருந்தால் அருமையானவர்களே, ஆரம்பம் முதல் அருமையானவர்களே எல்லாம் சீராக போய் கொண்டிருக்கும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை அது முடிவானது. இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். அது ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறது. அவர் தனி குடித்தனம்னு சொல்கிறாங்க மக்கள். இது ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் ஆரம்பித்தது. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இன்றைக்கி பலர் கூட்டு குடித்தனம் பண்ணி திண்டாடிட்டு கிடக்காங்க. அவங்க யோசிக்காங்க, என்ன பிரச்சனை என்னன்னு சொன்னால் தனி குடித்தனம் போகணும். ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், பாஸ்டர் சொல்லலை. அருமையானவர்களே, தேவன் சொல்லி இருக்கிறார். தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து மனையோடு இசைந்திருப்பான். அவர் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். ஆகவே இந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கும் பொழுது தேவன் அந்த குடும்பத்துக்கும் மரியாதை கொடுக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, இப்போ ஆதாம் தனியாக இருக்கான். அவன்கிட்ட தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம். ஆனாலும் அந்த மரண விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டான். அருமையானவர்களே, இந்த கட்டளை கொடுக்கப்படும் பொழுது ஏவாள் படைக்கப்படவில்லை, அவள் இல்லை. ஆகவே அவளுக்கு விவரமே ஒன்றும் தெரியாது. அதுதான் ப்ராப்ளம். என்ன பிரச்சனை ஆதி பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டால், ஏவாள் தேவ சத்தத்தை கேட்கவில்லை, ஆதாம் மாத்திரம் கேட்டான். ஏவாள் உழப்பிட்டா. அருமையானவர்களே, பாருங்க, வேதத்தில் நான் கேளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2:21. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகள் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். ஆக ஆதாமுக்கிட்ட கர்த்தர் பேசும்போது ஏவாள் இல்லவே இல்லை, படைக்கப்படவில்லை, பிறக்கலை. அதனால்தான் பாருங்க, படைக்கப்படவில்லை.
ஆனால் ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு விஷயம் தேவனுடைய வார்த்தை. அதில் அவளை குழப்புறான் சாத்தான், வீழ்ந்து போனான். ஆனால் தான் ஆண்களும் பெண்களும் விசுவாசிகள், பாவம் மன்னிக்கப்பட்டவர், நீதிமான்கள், சியோனுக்கு போகிறவர்கள் அப்படின்ற வார்த்தையிலே தெளிவாக இருக்கும்படி தேவ ஆவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வார்த்தையில் தெளிவாக இருக்கணும். வார்த்தையில் வைத்து அருமையான எந்த போதகனாக இருந்தாலும் வீணான ஒரு ஆர்கியூமெண்ட்டு, வாக்குவாதங்கள் அருமையானவர்களே ஈடுபடக்கூடாது. அதுதான் நடந்தது ஏதேன் தோட்டத்தில். அருமையானவர்களே, வார்த்தை பற்றி கொள்வோமானால் வாழ்வடைவோம் என்று இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆகவே ஒரு குடும்பத்தினுடைய ஒழுங்கு என்ன என்று கேட்டால், தகப்பன் குடும்பத்தினுடைய தலையாக இருக்க வேண்டும். அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அதுக்கப்புறம் ஆம்பளை பிள்ளை, பொம்பளை பிள்ளை, எல்லா பிள்ளையும் கவனிங்க. குடும்பம் ஆரம்பிக்கிறது ஆணில் ஆரம்பிக்கிறது. ஆகவே தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னால், தேவ சத்தம் மனைவிக்கு வர்றதில்ல, புருஷனுக்கு வருது, தலைவனுக்கு வருது, அந்த ஆணுக்கு வருகிறது. சியோனுக்கு போகிற வழி, நேரான வழி, ஆசீர்வதிக்கப்பட்ட வழி, தேவன் அங்கீகரிக்கிற வழி, அது ஆணுக்கு வருகிறது என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இதை நாம் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் தேவன் அவனை படைத்து அவனை தலைவனாய் வைத்திருக்கிறார். இந்த குடும்பத்துக்கு இன்சார்ஜ் அவன்தான். மனைவியும் பிள்ளைகளையும் சியோனுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது அவனுடைய பொறுப்பு. மனைவியும் பிள்ளைகளும் கேரேஜஸ் மாதிரி பின்னால் அப்படியே போகிறாங்க, முன்னால் இன்ஜின் போகுது. அதுதான் குடும்பத்தினுடைய தலைவனுடைய பெரிய பொறுப்பு. சொல்லுவாங்க, கர்த்தர் என்னை தலையாக வச்சிருக்காரு. நான் சொல்கிறது தான் இந்த வீட்டில் சட்டம். அதெல்லாம் இருக்கட்டும். தேவ சத்தத்தை கேட்டு பழக்கம் இருக்கிறதா? கவனியுங்கள். ஆண்களுக்கு எச்சரிக்கையாக கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பெண்ணோடு சேர்ந்து ஆணும் சேர்ந்து விழுந்து போனான். ஆகவே குடும்பம் வாழ்ந்திருக்கும்படி, ஆணும் பெண்ணும் வாழ்ந்திருக்கும்படி வார்த்தையை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், ஆதாமோடு பேசினார், ஏவாளோடு பேசவில்லை. ஆபிரகாமோடு பேசினார், சாராளோடு பேசவில்லை. யாக்கோபோடு பேசினார், ராகேலோடு பேசவில்லை. மோசேயோடு பேசினார், அவன் மனைவியோடு பேசவில்லை. தாவீதோடு பேசினார், மனைவியோடு பேசவில்லை. சில விதி மீறல்கள் இருக்கலாம். தெபோராள், எஸ்தர் மாதிரி சில பெண்கள் எழும்பி பெரிய காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் குடும்பம் ஒழுங்கு, கிரமம், வாழ்வு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவைகள் வர வேண்டுமானால் தகப்பன் தேவ சத்தத்தை கேட்டு அதை மனைவிக்கு சொல்லணும், தெளிவாய் சொல்ல வேண்டும். வார்த்தையில் அறவரையாக இருந்தால் குடும்பம் கெட்டுப்போகும். முதல் குடும்பம் இதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. ஆகவே குடும்ப வாழ்வை விரும்புகிறவர்கள் வெறுமையாக வேர்வை சிந்தி உழைச்சா போதாது. அருமையான வார்த்தையை கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது.
ஆகவே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், குடும்பத்தை தேவன் முதலாவது ஆசீர்வதித்தார்னு. ஆதியாகமம் 1:27. அருமையானவர்களே, அங்கே தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாருங்க, முதலாவது இந்த குடும்பத்துக்கு கிடைத்தது ஆசீர்வாதம்தான். தெரியது தேவனிடத்திலிருந்து அவர்களுக்கு கிடைத்தது ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? நான் வானத்துக்கு தேவனாக இருக்கேன், நீ பூமிக்கு தேவனாயிரு. சமுத்திரத்தில் இருக்க மச்சங்கள், ஆகாயத்தில் இருக்க பறவைகள், பூமியிலே ஊறுகிற எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, யானையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் உங்களுக்கு கீழ்பட்டிருப்பதாக. இந்த ஆசீர்வாதம் அருமையானவர்களே, தேவனால் ஒரு டப்பாவுக்குள்ளே அடைச்சி அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவையான சமயம் ஒரு டோஸ் எடுத்துக்கன்னு. பாருங்க, நீங்கள் சிந்திக்கும்படி நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவன் அவரை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் வார்த்தைங்கிற வடிவிலே, வார்த்தையின் வடிவிலே அவர்களை போய் அடைந்தது. அருமையானவர்களே, கவனியுங்கள். இரண்டாவது சபிக்கப்பட்டார்கள். அந்த சாபமும் வார்த்தையின் வடிவிலே தான் அவளை போய் அடைந்தது. சாபம் ஆசீர்வாதத்தை காட்டிலும் பெருசாக இருந்துச்சு. ஆக அந்த சாபம் இன்றைக்கு உலகத்தில் பலித்து கொண்டிருக்கேன்னு பார்த்து கொண்டிருக்கிறோம். 800 கோடி மக்கள், பெரும்பான்மையானவர்கள் அந்த சாபத்துக்கு கீழே கிடந்து கஷ்டப்படுகிறார்கள். ஆதாம் அந்த ஆசீர்வாதத்துக்கு கீழே இருந்து அனுபவித்த நாட்கள் கொஞ்சம். ஆனால் இப்போ கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள் மனுக்குலம் முழுவதும் சாபத்துக்கு கீழே கிடந்து கஷ்டப்படுகிறது. அந்த சாபமும் வார்த்தை என்கிற வடிவிலே அவர் கொடுக்கப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வார்த்தைன்னு சொன்னால் எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சும்மா வாசிக்கிறேன், ஜபிச்சுக்கிறேன், கண் விழிச்சுக்கிறேன் சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவனுடைய வார்த்தை குறித்த அறிவு மனதிலும் இருதயத்திலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கும் பொழுது அந்த குடும்பம் அருமையானவே தழைக்காமல் இருக்க முடியாது. அது ஏதேன் தோட்டமாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நிறைய சாபங்கள் இருக்கிறது. ஒரு சாபத்தோடு நிறுத்துகிறேன். அருமையானே, பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாளாச்சு? கிட்டத்தட்ட 4000 வருஷம் ஆச்சு. சாபத்துக்கு கீழே மனுஷன் தவிக்கிறார்கள், பரிதபிக்கிறார்கள். வெளியே சிரிக்கிறான், உள்ள அழுகுறான். அருமையானவர்களே, கவனியுங்கள். வெளியே சினிமா அரங்கங்களும் மற்ற இடங்களும் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஏன்? அந்த சாபம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையிலே தோல்வி. ஆனால் வெளியே பாருங்க, மனுஷன் ஒரு உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்.
ஏன் வாழுகிறோம், எங்கே போகிறோம் என்ற கேள்விக்கெல்லாம் ஒன்றுக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியாது. ஆகவே அருமையானவர்களே, கவனியுங்கள், வார்த்தைக்குள்ளே தேவன் செயல்படுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று யோவான் எழுதுகிறான். இதெல்லாம் ரொம்ப வைட்டல் பாயிண்ட்ஸ். கவனியுங்கள், நீங்கள் உயர்கிறீர்களோ தாழ்கிறீர்களோ என்பது இதை பொறுத்து இருக்கிறது. எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறீங்க, எவ்வளவு வாசி உடம்ப ஒடுக்குறீங்கிற பொறுத்து இல்லை. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம் கிடையாது. வேதம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய புஸ்தகம் என்ன சொல்லுகிறது, தேவன் என்ன சொல்லுகிறார். ஆகவே தேவன் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார், அவருடைய புஸ்தகம் என்ன சொல்லுகிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். உலக பிரகாரமான அறிவு, ஏகப்பட்ட அறிவு இருக்கலாம், ஆனால் அருமையான வாழ்க்கை தோல்வியாக முடிந்து போகும். பாருங்க, ஆகவே இந்த ஆசீர்வாதமும் சாபமும் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது என்பதை தெரிந்து விடுங்கள். வார்த்தையிலிருந்து புறப்படுகிறது. ஏதோ ஒரு நேரத்துக்குன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறதில்ல. பாருங்க, தேவனுடைய வாழ்ந்து வார்த்தை வரும்போது அது ஆசீர்வாதத்தையோ சாபத்தையோ சுமந்து கொண்டு வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆலயத்துக்கு வருவதற்கு முக்கியமான காரணம் அதுதான். ஆகவே நம்முடைய தேவனை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை யாரும் கேள்வி வைக்க முடியாது, எல்லாவற்றையும் ஒழுங்காய் செய்கிறவர். இருந்தாலும் நாம் அதிலிருந்து கொஞ்சம் படிச்சுக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு வாழ்வு வரும். அதற்காக இவைகளெல்லாம் நாம் அலசி பார்க்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபங்களில் அவர் எழுதும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே 1 யோவான் 5:7 பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். அருமையானே கவனிங்க, இயேசுநாதரை சொல்லுகிறோம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் ஜனங்களை பாவங்களை நீக்கி அவளை ரட்சிப்பார். பரலோகத்தில் யாருக்கும் ரட்சிப்பு தேவையில்லை. பரலோகத்திலிருந்து இயேசுவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் வார்த்தை. இந்த பூலோகத்துக்கு வரும்போது அவருக்கு இயேசுங்கிற பேர் கொடுக்கப்பட்டது. ஆகவே கவனிகள், பிதா, வார்த்தை, ஆவியானவர் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஒரே தேவன் 3 ஆழ்த்தத்துவத்தில் செயல்படுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தையாகவே எங்கள் பரலோகத்திலே இருக்கும் வரைக்கும் மனுஷனுடைய சாபம் தீராது. இவன் சாபத்துக்குள்ள தவிக்கிறான். 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள். அதை நீக்க வேறு மார்க்கமே கிடையாது. பாருங்கள், அது கழுவி எடுக்கப்பட வேண்டும். அது பூர்ணமாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஒரு பெரிய சாபம் பாருங்கள், அது வருஷக்கணக்கிலேருந்து அது வேலையை காமிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அது போக வேண்டுமானால் மறுபடியும் வார்த்தை வர வேண்டியது இருக்கிறது. வார்த்தையின் வல்லமை, வார்த்தையின் அருள், வார்த்தையின் இரக்கம்,
வார்த்தையின் மனதுருக்கம், வார்த்தைக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை எல்லா சாபத்தையும் கழுவி நீக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது பெரிய வேலை. வார்த்தை பூலோகத்தில் வந்து சாபத்தை நீக்க வேண்டுமானால் வார்த்தை பரலோகத்தில் இருக்க முடியாது. ஆகவே பரலோகத்திலிருந்து வார்த்தை கீழே இறங்கி வரும்படி ஒரு கட்டளை பிறந்தது. இயேசுவுக்கு ஒரு கட்டளை வந்தது, வார்த்தைக்கு ஒரு கட்டளை வந்தது. பூலோகத்துக்கு போகணும், போய் மாம்சமாகணும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மாம்சமாக வேண்டும். மாம்சம், ரத்தம் இவையெல்லாம் சேரும் பொழுதுதான் மனுஷன் பாருங்க. ஆகவே தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். வார்த்தை பரலோகத்தில் இருக்க முடியாது, பூலோகத்துக்கு போகணும், எல்லாரையும் போல ஒரு மனுஷன் ஆகணும். அந்த கட்டளையின் அடிப்படையிலே அருமையானவர்களே, காலம் வரும்போது வார்த்தை வானத்திலிருந்து இந்த பூமிக்கு கீழே இறங்கி வந்தார். வார்த்தை இந்த பூலோகத்துக்கு கீழே இறங்கி வந்தார். வார்த்தை இறங்கி வந்தால் போதாது, வார்த்தை பாருங்க மாம்சமாகணும். ஆகவே கன்னி மரியாளை திருத்துவம் பிடித்தது. அவள் திருமணமாகாதவள், அவள் வயிற்றிலே புருஷனுடைய வெற்றி விழவில்லை. இயற்கையின்படி குழந்தை பிறப்பதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுங்க இல்லை. அப்படிப்பட்ட ரீதியிலே தேவன் கன்னி மரியாளுடைய உதவியை நாடினார். கன்னி மரியாள் அழைத்தார். கன்னி மரியாள் சொன்னார், பயப்படாதே, நீ பாக்கியவதி, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ அவர் குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எல்லாரும் பல பிறந்து இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக இருப்பார்னு சொன்னால் இந்த வார்த்தைக்கு எந்த மேன்மையும் இல்லை. வார்த்தையும் சர்வலோகமும் உண்டு. சர்வலோகத்தையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற வார்த்தை தெய்வத்தின் ரெண்டாவது ஆளாகிய இயேசு. எல்லாம் ஒன்று தான் பாருங்க. அந்த வார்த்தை இந்த பூலோகத்திற்கு வந்தது. பூலோகத்திற்கு வந்து அது மாம்சமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாம்சமானது இருக்கு. அருமையானவர்களே பாருங்கள், இரத்தம், மாம்சம் இவைகள் எல்லாம் அவசியமாக இருக்கிறது. அவைகள் அருமையானவர்களே எவ்விதமாய் கர்த்தர் செய்தார்னு ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் எல்லா தேவனுடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார்கள். மரியாதை தேவதூதன் வந்தான், சொன்னான், நீ பாக்கியவதி, உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று அருமையான கட்டளை ஒழுக்கப்பட்டு பார்க்கிறோம். மரியாள் தேவதூதனுக்கு பதில் சொல்லும் பொழுது, இது எப்படி அறிவேன், புருஷனை அறியேனே என்று கேள்வி பார்க்கிறோம். நியாயமான கேள்வி. வேதம் சொல்கிறது தேவனால் எல்லாம் கூடும். எல்லாரும் கவனிங்க. அவள் சொன்னாள், நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு கடவுது. ஆக எப்படி வார்த்தை மாம்சமானது என்பதை கவனியுங்கள். ஆகவே ஒரு பெண், எத்தனையோ நிந்தைகள் அவளுக்கு எதிர்காலத்திலே இருக்கிறது. எதற்கும் அஞ்சாதபடி கர்த்தருடைய வார்த்தை வந்திருக்கிறது, அதன்படி செய்ய போகிறேன் என்று
அவர் கீழ்ப்படிந்து அவள் சொன்னால், நான் ஆண்டவருக்கு அடிமை, இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆவக்கெடுவது. ஆகவே மரியாளுடைய வயிற்றிலே வார்த்தை மாம்சமானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரத்தமானது, மனிதனானது. இப்பொழுது இந்த வார்த்தை அருமையானவளே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதற்கு தகுதி இருக்கிறது. தேவனுடைய சித்தம் என்ன? ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த ஒரு மனுமக்களை ஆண்டு கொண்டிருக்க இந்த சாபம் அருமையானவர்களை கழுவப்பட வேண்டும். கழுவப்படுவதற்கு ரத்தம் தேவையாக இருக்கிறது. ரத்தமும் மாம்சமும் தேவையாக இருக்கிறது. அது மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே இந்த அற்புதம் நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு இந்த பூலோகத்திலே அருமையானவர்களே ஒரு மத தலைவனாக வரவில்லை, ஒரு பிரசங்கியாக வரவில்லை, நல்ல போதனைகளை கொடுக்கிற ஒரு பிரசங்கியாக வரவில்லை. பாருங்க, வார்த்தையாகவே வந்தார் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசு 3 முறை அவரை சோதித்தான். 3 முறையும் அருமையானவர்களே எழுதியிருக்கிறதே என்று அவர் சொன்னார். அது என்ன பொருள்? எழுதியிருக்கிறதே, அதாவது வார்த்தை, தேவனுடைய ஒழுங்கை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை அருமையானவர்களே மனுஷனுடைய சாபத்தை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினது. மறுபடியும் ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்தது. மரித்தது, பாதாளத்திற்குள்ளே போனது, உயிரோடு எழும்பினது. இன்றைக்கும் அது வார்த்தையாகவே இருக்கிறது என்பதை வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு ஒழுங்கு, கிரமம். அருமையானுடைய கவனிங்க, பிதா பாதியில் வந்து பாதி பிஸ்னஸ் நீர் பார்த்துட்டு மிச்ச பாதியை ஏன்ட்டு விடுன்னா நான் செய்கிறேன்னு சொல்லலை. எல்லாவற்றையும் கவனித்து கொண்டே இருக்கிறார். எல்லாம் குமாரனுடைய வேலை, வார்த்தையுடைய வேலை. வார்த்தைக்கு இடம் கொடுத்து விட்டு அருமையானவர்களே பிதா அமைதியாக இருக்கிறது பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அருமையானவர்களே பாருங்க, நாம் உண்டு, நம்ம சோலி உண்டு, நாம் உண்டு, நம்ம நாக்கு உண்டு, நாம் உண்டு, நம்ம பிரச்சனை உண்டு என்று அவ்விதமாக அருமையானவர்களே கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை திட்டமாக நான் சொல்கிறேன். என்றால் வேதம் அவ்விதமாய் தெளிவாய் சொல்லுகிறது. அதிகாரம் 1ஆம் அதிகாரமே வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தல் வந்தேன்னு சொன்னால் அங்கே வார்த்தையில் தான் அருமையானவர்களே அது முடிகிறது. வெள்ளை குதிரை வந்தது, அதில் வீற்றிருந்தவர் இரத்தத்தில் தோய்ந்த வஸ்திரத்தை உடுத்திருந்தார். அவருடைய நெற்றியிலே தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருந்தது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தை, வெளிப்படுத்தல் கடைசியில் தேவனுடைய வார்த்தை, இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தை, என்றைக்கும் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இந்த காலையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை செய்யும். எதன் மூலமாக அருமையானவர்களே? வார்த்தையின் மூலமாக செய்ய போகிறது, நாவின் மூலமாக. இந்த நாக்குக்கு அவ்வளவு வல்லமையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாவின் மூலமாக அற்புதங்கள் நடக்க என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கல்வாரி சிலுவிலே என்ன நடந்தது பாருங்கள். முதலாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே
தேவன் கொடுத்த அந்த சாபத்தை அருமையானவர்களே, கல்வாரி சிலுவை அருமையானவர்களே அடித்து துரத்திட்டு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது முற்றிலுமாய் அதை கழுவி தீர்த்தது, ஆசீர்வாதத்தை அமலுக்கு கொண்டு வந்தது. பாருங்க, கர்த்தர் அவராகவே கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறாரு. யாரும் போச்சல்ல, போகிறார். கெத்செமனேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பொழியப்படுகிற இடம் அர்த்தம். ஒலிவ கொட்டைகள் அருமையானவர்களே பொழியப்படுகிற இடம். அந்த ஒலிவ எண்ணெயினாலே அருமையானவர்களே குணமானவர்கள் ஒன்றல்ல 1000 பேர். அருமையானவர்களே கவனியுங்கள், இந்த வார்த்தை கெத்செமனேக்கு போகிறது. சீஷல் தொடருகிறார்கள், எல்லாம் தூங்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அருமையானவர்களே அவருடைய இரத்த வேர்வை அருமையானவர்களே அங்கே சிந்துகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி கொட்டை புளியப்பட்டு எண்ணெய் வெளியே எடுக்கப்படுகிறதோ அதுபோல வார்த்தை அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்திலே புளியப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ வழி இல்லாதனால இயேசுநாதர் ரோமர் கையில் மாட்டிக்கல. அவர் சொல்கிறாரு, இப்போ பிதாவை நான் வேண்டிக் கொள்வேன், ஆனால் 12 லேயோனுக்கு அதிகமான தூதலை பிதா அனுப்ப மாட்டாரோ? அருமையான அப்படி செய்தால் இப்படி நடக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிற அந்த வார்த்தை வீணா போயிடும். இந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் பூலோகத்துக்கு வந்தேன். ஆகவே கவனிங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் எதை செய்தாலும் தேவன் சொன்னாரா, தேவனுடைய சத்தம் திட்டமாய் கேட்டோம்மா, தேவனுடைய திட்டத்தில் நீ நிற்கிறோம்மா என்று நீங்கள் நிச்சயித்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. யாராக இருந்தாலும் சரி பாருங்கள், எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இவர்களுடைய தோல்வியை போல தெரியலாம், ஆனால் முடிவில் பார்த்தா அது வெற்றியாகி முடியும் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அச்சாணி தேவனுடைய வார்த்தையாக இருக்கட்டும். அது இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படி செய்யும் பொழுது தேவன் சொன்னபடி செய்கிறீர்கள், சந்தேகமே தேவையில்லை. பாருங்க, 10 ஒப்பீனியன், 10 ஐடியா, 10 பேருடைய ஆலோசனை அருமையான நமக்கு தேவையில்லை. தேவனுடைய மக்களே, யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லை. யார் சொன்னது? தேவன் சொன்னாரா நான் செய்ய போகிறேன், காரணம் அது முடிவிலே அது ஆசீர்வாதத்திலே கொண்டு வந்து விடும் என்பது எனக்கு நிச்சயமாய் தெரியும். அருமையான தேவனுடைய பிள்ளை கவனிகள், கெத்செமனே தோட்டத்திலே இயேசு சென்றார். அங்குள்ள ஒரு சில வசனங்களை வேத்திருந்து வாஸ்து நாம் முடித்து விடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் 6வது வசனம். 53:6 வாசிக்கிறேன். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். அவங்க இஷ்டம். பிதாவாகிய தேவனும் நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசு மேல் விழப்பண்ணினார்.
அருமையானவர்களே, விரும்பினாலும் சரி, விரும்பாட்டாலும் சரி, இந்த 800 கோடி மக்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் பிதாவாகி தேவன் வார்த்தையின் மேலே விழப்பண்ணினார். யோசித்து பாருங்க, 800 கோடி மக்களுக்கு ஒரு ஆள் பதிலாக பாடுபடுகிற ஒரு காட்சி, அது அகோர காட்சி. 800 கோடி பேருடைய அக்கிரமும் பாவமும் சாவும் எல்லா ரோகமும் எல்லா வீழ்ச்சியும் அருமையானவர்களே ஒட்டுமொத்தமாக ஒரு ஆள் மேலே சுமத்தப்பட்டதாகவே தான் வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய முகப்பார்வை மனுஷனுடைய முகத்தினுடைய பார்வை மாதிரி தெரியல, அகோரமான காட்சியாக இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஒரு பிரச்சனையார் கேட்டார், என்னையே எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, அவங்க சிலுவையை தூக்கிட்டு வந்தால் அல்லேலூயான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு போகிறாங்க, இந்த கர்த்தர் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு புரியலைன்னு சொல்லி சொன்னார். ஐயா, அல்லேலூயா பாடிட்டு போகிறவங்க அவங்க யார் பாவத்தையும் சுமக்கலை, அவங்க பாவத்தை மாத்திரம்தான் சுமந்துட்டு இருந்தாங்க, அது இயேசு வாங்கிட்டாரு. இப்போ அவங்க ஃப்ரீ, அவங்ககிட்ட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கல்வாரிக்கு இயேசு போகும் பொழுது 800 கோடி மக்களுடைய பாவங்களும் சாபங்களும் ரோகங்களும் எல்லா கேடுகளும் அருமையான வீழ்ச்சிகளும் ஒரு மனுஷன் மேலே சுமத்தப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனாலே பார்ப்பதற்கு மனுஷன்தானான்னு சொல்லி சந்தேகப்படக்கூடிய ரீதியில் அவருடைய ரூபம் மாறிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவ சாயலாக நம்மை மாற்றுவதற்காக பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தை இந்த பூலோகத்துக்கு கெத்செமனிலே அவ்வளவு பாடுபட்டது. தலையில் கிரீடம், முதுகில் அருமையானவர்களே எண்ணற்ற ஆணி அடிகள், கையில் ஆணி, காலில் ஆணி, உடம்பு பூராம் ரத்தம், அவருடைய சரீரம் கெத்செமனிலே அருமையானவர்களே பிழியப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பிழியப்பட்ட அந்த ரத்தம் இந்த 800 கோடி மக்களுடைய பாவங்களை கழுவி எடுத்திருக்கிறது. இன்றைக்கு அவளுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் இது உண்மை. தெரிந்தால் அவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறும். அருமையான இந்த காலை வெள்ளை ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தற்செயலாய் நீங்கள் வரவில்லை, தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். உங்கள் பாவத்தின் இந்த வார்த்தை தன்மேலே எடுத்துக்கொண்டு அதற்கேற்ற அடியிடப்பட்டு தீர்த்து முடித்திருக்கிறது, முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது, சாபத்திற்கு முடிவு கட்டியிருக்கிறது, ஆசீர்வாதத்தின் வாசலை திறந்து விட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் கையில் கடவுள் விடுறாரு சாய்ஸை, என்ன செய்ய போகிற? ஆசீர்வாதத்தின் வாசல் திறந்திருக்கிறது, சாபத்தின் வாசல் மூடப்பட்டு விட்டது. நம்மால் இல்லை, நம்முடைய ஜெபத்தில் இல்லை, நம்முடைய உபவாசத்தில் இல்லை, எல்லா வார்த்தையினுடைய பாடுகள் நிமித்தமாக இவையெல்லாம் அருமையான தேவன் மாத்திரமே, அவர் ஒருவரே செய்து முடித்திருக்கிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இதில் நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை பிரியமானவர்களே. இன்றைக்கு அநேகர் அவருடைய ஜெப கூட்டங்களையும் அவங்களுடைய ஃபோனில் அவங்க போன்ற ஜெபங்களை பற்றியும் அவங்க உபவாசங்களை பற்றியும் அதை பற்றி இதை பற்றியும் எவ்வளோ பெருமையான எண்ணங்களை வைத்திருக்கிறார்கள்.
அருமையானவர்களே, கண் திறக்குமானால் இதெல்லாம் ஒன்றுக்கு உதவாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒன்றுமில்லை, நத்திங். இயேசு கொடுத்த பாடுகள், இயேசு பட்ட பாடுகள் பாருங்கள். அவருடைய பாடுகள் மூலமாக இந்த சாபங்கள் எல்லாம் போய்விட்டது. ஆசீர்வாதத்தில் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தின் வாசலண்டை நின்று, மகனே கதவை திறப்பாயா, கொண்டி உன் கையில் தான் இருக்குது, ஆசீர்வாதம் ஆண்டவர் கையில் இருக்குன்னு நினச்சி சொல்லாத. கொண்டி உன் கையில் இருக்குது. ஆசீர்வாதத்தின் கொண்டி, உயர்வின் கொண்டி, மேன்மையின் கொண்டி, வளமையின் கொண்டி உன்னுடைய கரத்திலே இருக்கிறது. உள்ளே வாரும் என்று அழைப்பை நீ கொடுக்கும் பொழுது உன்னுடைய வாழ்வு தலைகீழாக மாறிவிடும். உன்னால் முடியாத அந்த பாவ பழக்கம் தானாகவே உன்னை விட்டு ஓடிவிடும். ஏனென்றால் தேவனுடைய வல்லமை அங்கே வருகிறபடினாலே, மனிதராலே கூடாதவர்கள் தேவனாலே கூடும். ஆகவே என்னால் இந்த பழக்கத்தை விட முடியாதியா? உன்னையால் முடியாது, தேவனால் முடியும். வந்து ருசித்து வந்து ருச்சி பார்த்து நாங்கள் சொல்கிறோம். ஆகவே மேன்மையான எதிர்காலத்தை, வளமையான வாழ்வை அருமையானே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரு. கர்த்தாவே உள்ளே வாரும். இந்த வார்த்தைக்கு அருமையான இடம் கொடுங்க. உள்ளே வாரும் என்று சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடையும், ஒளிமயமாகும், இருள் நீங்கி போகும், வளமை தங்க ஆரம்பிக்கும். ஆச்சரியமான நபராய் நீங்கள் மாறப்போகிறீர்கள். இதுதான் தேவனுடைய திட்டம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தையாய் இயேசுவை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தயவுசெய்து எல்லாரும் எழுந்திருப்போம். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாம் துதிக்கிறோம். எங்களுக்காக தனிநபராக, ஒரு மனிதனாக, 800 கோடி மக்களுக்காக நிமித்தம் ஒரு மனிதனாக இந்த பாடுகள் எல்லாவற்றையும் பட்டு தீர்த்து முடித்து ஜெயித்து, ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாசலை எங்களுக்காக திறந்து வைத்தீரே. இந்த செயலுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை பாராட்டுகிறோம். உடைய பாதத்தில் விழுந்து உடைய பாதத்தை முத்தம் செய்கிறோம். தகப்பனை, இந்த கால வேளையில் தேவையோடு வந்திருக்க மக்களுடைய தேவைகள் எல்லாம் மாயமாயம் மறைந்து போவதாக, எல்லாம் இல்லாமல் போகும்படிக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா இல்லாமைகளும், ஓட்டைகளும், கிழிசலும், வாழ்க்கையில் குறைவுகளும் எல்லாம் வாழ்க்கை விட்டு மறைந்து போவதாக. பிரகாசமான எதிர்காலத்தை எல்லாருக்கும் தரும்படி கல்வாரி மூலமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.